அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த காதலர் தினத்தில் காதலர்கள் அனைவருக்கும் காதல் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகாது. தோல்வியிலும் முடியும். எதிர்ப்புகள் பல கடுமையாகவும் கொடூரமாகவும் இருக்கும். இந்த மாதிரி காதல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு விஷயம் பெரிய ப்ராப்ளத்தையே கொண்டு வந்துடும். வாழ்க்கையே டர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஆக்கிடும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி தான் அது காதல். அதுக்கு நம்மளாம் அடிமை தான். நான் எல்லாருமே அடிமை தான். ஸோ அந்த வாழ்க்கை நல்ல நாளாக இல்லை அழிவை நோக்கி போகக்கூடிய நாளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்களுக்கு வாழ்க்கையை பொறுத்தது, அவங்கவுங்களை பொறுத்தது. இதில் பசங்களா பொண்ணுங்களா காதல் பண்ணுங்க, அதுக்காக சூசைட்லாம் பண்ணிடாதீங்க. முயற்சி பண்ணுங்க. அந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் அதில் பாஸ் ஆக முடியுதான்னு பாருங்கள். அடுத்த எக்ஸாம் எழுதுங்க. அடுத்த எக்ஸாம் நல்ல எக்ஸாமாக இருக்கும். கல்யாணமாக கூட இருக்கலாம். ஸோ சூசைட் பண்ணாதீங்க, சட்டப்படி குற்றம். சின்ன சின்ன பசங்க தான், விவரம் புரியாத ஆண்கள் 60 வயசுல கூட தப்பு பண்ணுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க தானே. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இதுக்காக என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இனிமேல் எனக்கு வாழ்க்கையே இல்லை, அவங்கள விட்டால் வேறு வழியே இல்லைன்னா இல்லை, இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இருக்குது. சப்போஸ் அப்படி போகிறது தான் அப்படின்னாக்கா உங்களுக்காக கூட யாரும் வரவே மாட்டாங்க. போனால் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் பாதிக்கப்படுறது உங்களை சுற்றியுள்ள மக்கள் தான். சுற்றத்தார், உறவினர்கள், நண்பர்கள், நம்மளை விரும்பினவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம இழப்பை ஏற்படுத்திட்டு போகிறோம். அது மாதிரி பண்ணாதீங்க. காதல் பண்ணுங்க. எல்லா விஷயத்தையும் தான். ஆண் பெண் மேலே இல்லை, பெண் ஆண் மேலே இல்லை, எல்லா விஷயத்திலையும். நன்றி.